அதாவது நீங்க வந்து முதல்ல பெல்ட் வைஸ் பிரிக்க முடியாதுங்க தாவேக்காவை. இதுக்கு ஒரு ப்ளஸும் சொல்றேன், ஒரு மைனஸும் சொல்றேன். இதுவரைக்கும் தாவேக்கா வந்து என்ன வந்து வோட் பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, அவங்களோட கிரவுண்டிங், ஃபுட்டிங் எவ்வளோன்றது யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் தாவேக்கா. இப்போ வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசஸ்மெண்ட், ஒரு அசம்ஷன் பேஸ்டாக தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்து நம்ம வந்து இவ்வளோ தாங்க அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, விஜய் வந்து முன்னேற்றத்தோடு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னங்க ஃபிஷர்மேன் பெல்ட்டில் விஜய்க்கு செம்ம மொபிலைஸ் ஆகும், தலித் ஓட்ஸ் சூப்பராக விஜய் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறான், விஜயே ஒரு மைனாரிட்டின்றதுனால அவருக்கு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ், அவர் மைனாரிட்டின்னு சொல்கிறதுல என்ன ஒரு ஹம்பகாக இருக்கும். ஏன்னா அவர் எல்லார் வீட்லேயும் பரிச்சயமானவருங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய 3% வீட்டுக்கும் அவர் தான் பிள்ளை, மீதி இருக்கக்கூடிய ஓபிசி 50% எடுத்தாலும் அவர் தான் பிள்ளை. நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய மைனாரிட்டிஸ், தலித்ஸ், ஃபிஷர்மேன், இன்னும் என்னென்ன, நீங்கள் ஒரு ஷெட்யூல் ட்ரைப் மலைவாழ் கிராமத்தில் இருக்க ஒரு பார்ட்டிக்கு கூட விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், என்ன சின்னம்பான்னு பேரனை கேட்ட போய் ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ விஜய் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தனித்தனியாக பிரித்து இவர் இது இவர் அதுன்னு காட்ட ட்ரை பண்ணாதீங்க. அவர் எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஆள். இந்த வாட்டியாவது எல்லாரும் ஒரு ஆளை பிரிச்சுக்காம பொதுவான ஒரு தலைவராக பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய சாபக்கேடு, படிங்கடா, படித்து நாட்டை காப்பாற்றுங்கடா அம்பேத்கர் சொன்னால் தலித் தலைவராகி விட்டுருவோம். லஞ்ச லாவணியம் இல்லாமல் ஊழல் பண்ணாமல் ஆட்சி பண்ணலான்னு காமராஜ் சொன்னால் நாடார் தலைவராக விட்டுருவோம். சேவை பண்ணுங்கடா லஞ்சாமல் சொன்னால் அவங்களை வன்னியர் தலைவராக விட்டுருவோம். ஒரு தலைவருக்கு ஒரு ஸ்டாம்பை குத்தி அவங்க ஒரு ஓரமாக உட்கார வச்சு நாட்டுக்காக பேசின அனைத்து நல்ல தலைவரும் பாருங்கள் நீ ஜாதி தலைவராகிட்டோம்.